எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் டே 81 ரிவ்யூ பற்றி தான். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரவீனா வீட்டில் மட்டும் வராமல் இருந்தாங்க. ஸோ அதனால் ரவீனா வந்து நீ கன்ஃபார்மாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நல்லா ட்ரெஸ்அப்லாம் பண்ணி நீட்டாக ரெடி ஆகிறாங்க. மணிஷ் வராப்பில் விக்ரம்கிட்ட பாரு அவங்க வீட்டிலேருந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே வந்து பயங்கரமாக க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக ரெடி ஆகிட்டா பாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிரிச்சுட்டு இருக்காங்க ரவீனாவும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ரவீனா வீட்டிலேருந்து வராங்க. ரவீனா வீட்டிலேருந்து அவங்க அண்ணனும் அவங்க ஆன்ட்டி யாரோ ஒருத்தர் வந்தாங்க, அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அவங்க வராங்க. அவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா ரவீனா பார்த்துட்டு இவங்க எங்கள் அம்மா இல்லை, யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க, இவங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு கொஞ்சம் முகமெல்லாம் மாறிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரவீனா, அவங்க ஆன்ட்டி, அப்புறம் அவங்க அண்ணன் 3 பேர் வந்து பேசுகிறாங்க. மணியை பற்றி ரொம்ப மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு ஒரே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க, ஏன் மற்றவங்களாம் கண்டஸ்டன்ட்டே இல்லையா, நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவங்க என்ன டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, கண்டிப்பாக அவர் தான் உன்னை பார்த்துக்கணுமா, ஏன் உன்னை பார்த்துக்க தெரியாதா அப்படி சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. அது அப்படியே கன்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. இதில் என்ன அப்படின்னா நிக்சனை வந்து ரொம்ப தூக்கி வச்சு பேசுகிறாங்க. நிக்சன் வந்து ரொம்ப உங்கள் 2 பேருடைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் 2 பேர் ஏன் டான்ஸ் எல்லாம் ஆடவே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு, நீங்கள் அவங்ககிட்ட பேசுகிறதே இல்லை நிக்சன் கூட அப்படின்னு சொல்லி அதையும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நிக்சன் வந்து நிறைய விஷயம் பக்கத்தில் உட்காந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த பணம் கொடுத்த விஷயத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா வீட்டிலேருந்து வராங்க. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா கொஞ்சம் இன்னசென்ட் தான் போல இருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. இவர் விக்ரமீன்லாம் பார்த்துட்டு அவனோட பெரிய ஃபேனு, பாண்டி ஸ்டோர்ஸில் விடாமல் பார்த்துக்கிட்டே இருப்பேன், கண்ணன் இப்போ வரும்போது கூட தான் நான் ஓட்டு போட்டு வந்தேன் ஹாட்ஸ்டாரில் அப்படின்லாம் சொல்லி நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அவங்க அண்ணனும் அந்த குழந்தைய வராங்க. அப்போ இதுக்கடையில் வந்து மாயா அவங்க அக்கா வராங்க. அவங்க அக்கா சூப்பராக பாடுறாங்க. அவங்க வந்துட்டு நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நல்லா கலகலாம் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மணி அவங்க அண்ணனும் குழந்தையும் வந்தாங்க. அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க அந்த ரவீனாவோட ஃபேமிலி வந்து அவங்க தனியாக போய் உட்கார வச்சு ரவீனாக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. மதியம் வரைக்கும் கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே இவங்க எல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் கூப்பாக உட்காந்துருந்தாங்க. இடையில விக்ரம் அவங்க தங்கச்சி வந்துருந்தாங்க. அவங்களும் சூப்பராக பேசினாங்க. விக்ரம்கிட்ட வந்து நல்லா நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. இதில் இடையில வந்து வந்ததையுமே வந்து விஷ்ணுவை கலாச்சிட்டாங்க. விஷ்ணுன்னா அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னதையுமே விஷ்ணு பயந்துட்டாப்புல. பூர்ணிமா அவங்க அண்ணன் குழந்தையும் ரொம்ப க்யூட்டாக எல்லாத்துலேயும் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மணியை கூப்பிட்டு ரவீனா அவங்க ஆன்ட்டியை வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு அவளை பார்த்துக்க தெரியும், நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் உங்கள் கேமை விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹார்ஷாக பேசின மாதிரி தான் இருந்துச்சு. அது அவ்வளோ பேசிக்க தேவையில்லை. மணி மேலே என்னமோ அவங்களுக்கு பெரிய வன்மம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் இவங்க ரவீனா ஆன்ட்டியோ அவங்க அண்ணனும் ஏதோ கோடு வேர்டு சொன்னாங்க, ரெட்டாக என்னமோ சொல்லும்போது பிக் பாஸ் வந்து இல்லை உங்கள் டைம் முடிஞ்சு, நீங்கள் விதியை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ப்ராங்க் மாதிரி தான் பண்ணார், வெளியில் அனுப்பலை. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளியிலலாம் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது, அவங்க மைண்டில் ஒரு ஆட்டத்தை வந்து விளையாடுறதுக்காக கொஞ்சம் அவங்க பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் வந்து குறைக்கக்கூடாது, அது கேமோட சுவாரஸ்யத்தையே குறைச்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அதுக்கப்புறம் அதை மன்னிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் மாயா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அக்கா தான் கன்சோல் பண்ணுறாங்க, இல்லை நீ நல்லா தான் விளையாடுற, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவ்வளோ பெருசாக வேறு எதுவுமே பேசிக்கல. விக்ரம் அவங்க தங்கச்சி மட்டும் நீ யாருமே பெருசாக நம்பாத, நீ வந்து 5 ஸ்டார் வாங்கினதில் வந்து யாருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிற, பூர்ணிமா கூட ஓரளவுக்கு எடுத்துக்கலாம், ஆனால் மாயாவை மட்டும் நீ தயவுசெய்து நம்பாத, அவனுக்கெல்லாம் எதுக்கு 5 ஸ்டார் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதில் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. முடிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், இன்றைக்கி இது எபிசோட் அவ்வளோதான் முடிச்சு அவங்களாம் கிளம்பிடுறாங்க. கிளம்பினதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க ஃபேமிலியை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் விம் டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த விம் டாஸ்க்குமே பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப போர் அடிச்சது, அதை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதாவது பிக் பாஸோட கிரியேட்டிவ் டீமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று 20 நாள் தான் எப்படியாவது ஓட்டுனா போதும், சம்பளத்தை வாங்கி கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பெருசாக எந்த டாஸ்க்குமே யோசிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஃபுட்டு வருது, டின்னர் வருது உங்களுக்கு, அவ்வளோதான், அதோட எபிசோடு முடியுது. ஆனால் விசித்ராமாவுடைய ஃபேமிலி மட்டும் இன்னும் ஏன் வரல அப்படின்னு தெரியல. நீ அடுத்த எபிசோடில் அவங்க வீட்டிலேருந்து வருவா, யார் வராங்க, குழந்தைங்க வராங்களா, அவங்க ஹஸ்பண்ட் வராங்களான்னு தெரியல, பொறுத்திருந்தால் பார்க்கணும். உங்களை அடுத்த எபிசோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.